தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னாக்க இன்றைக்கு நடந்த அந்த சம்பவம் உண்மையிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் எடுத்துக்கணும். என்னென்னா, மேடையில் சந்திரபாபு நாயுடுவோடைய பதவியேற்பு விழா. இந்த மேடையில் எல்லாம் அமர்ந்திருக்காங்க, மூத்த தலைவர்கள்லாம் அமர்ந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமர்ந்திருக்காரு, சிரஞ்சீவி அமர்ந்திருக்காரு, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அமர்ந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கனாக்கா எல்லா எங்காத்துக்காரன் கல்யாணத்துக்கு போனார், எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போனார் அப்படின்ற கதையில் பன்னீர்செல்வம் எல்லாத்துக்கும் போவார். அவர் ரஜினிகாந்த் வீட்டில் கொலு வைக்கிறதுக்கு வச்சாங்க என்று சுண்டல் வாங்கி சாப்பிட்றது கூட போவார். அது வேறு விஷயம். அவர் அங்கே இருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. ரொம்ப முக்கியமான சம்பவம். இதைத்தான் நான் இப்போ பேச போகிறேன். என்னென்னா, திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் தெலுங்கானா ஆளுநர். அவங்க தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியுடைய ஆளுநர். அவங்க ஆந்திராவில் இப்பொழுது சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்கப் போகிறார், முதலமைச்சராக பதவியேற்கப் போகிறார். அதற்காக அந்த பதவியேற்பு விழா, அவர் பதவியேற்று விட்டார். அவருடைய பதவியேற்பு விழா அந்த மேடைக்கு அவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் விருந்தினராக வந்திருக்கின்ற சூழலில் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வராங்க, மேடைக்கு வராங்க. மேடைக்கு வரும்பொழுது அங்கே ஏற்கனவே பார்த்திங்கனாக்கா மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்கள், அவங்க பக்கத்தில் வெங்கையா நாயுடு, அப்புறம் அவங்க பக்கத்தில் ஜேபி நட்டா, இந்த மாதிரி எல்லாம் மூத்த பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், இவங்கெல்லாம் அமர்ந்திருக்காங்க. அப்போ மேடையில் பரஸ்பரம் எல்லோருக்கும் வணக்கம் வைக்கின்ற வகையில் இவங்க வணக்கம் சொல்கிறாங்க. வணக்கம் சொன்ன உடனே இவங்க அமித்ஷா, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். మరొక మాట గుర్తు చేసుకుంటే, మన ప్రధాని ఇచ్చినటువంటి పిలుపులు మీకు తెలుసు కదా. నరేంద్ర మోదీ గారు ఎప్పుడు చెప్తారు, స్వచ్ఛ భారత్, ఆత్మనిర్భర్, బేటీ బచావో బేటీ పడావో இச்சாதி பதக்கம். இந்த பின்னாடியே ஓடுது இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷா இப்படி சொடக்க போட்டு கூப்பிட்றாரு. ஒரு பெண்ணை ஒரு மேடையில் இப்படித்தான் அழைப்பீர்களா அப்படின்றது ஒரு பக்கம், அது எந்திரி போட்டோம். கூப்பிட்டு அவர் மிரட்டுறார். அது அப்பட்டமாக தெரியுது. அவர் மிரட்டினாரா, அறிவுரை சொன்னாரா அப்படின்றது இல்லை. அறிவுரை தான் சொன்னார் அப்படின்னு கூட தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அவர்கள் அப்புறம் நம்ம விளக்கம் கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த நிர்பந்தங்கள் இருக்கலாம். ஆனால் மிரட்டுகிறார் என்பது அது பார்க்கும்போது தெரியுது. இது நாம் சொல்லலை. இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடியவர்கள். இதை பாருங்கள் ட்வீட்டு. பாஜகவுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய அண்ணாமலையின் ஆஸ்தான அல்லக்கைகள் சொல்கிறார்கள், மிரட்டப்பட்டார் தமிழிசை அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட பெருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு தமிழ் பெண், ஒரு நாடார் சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒரு மேடையில் அழைக்கப்பட்டு இது மாதிரி மிரட்டப்படுகிறார் அப்படின்றத எப்படி கொண்டாட முடிகிறது இவர்களால்? என்ன மாதிரியான ஒரு ஒரு மன ஓட்டத்தை கொண்டவர்கள் இவர்கள், என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை கொண்டவர்கள் இவர்களாக இருக்க முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்க, அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் சில கருத்துக்களை தெரிவித்தார் அப்படின்னு சில பரப்புரைகள் செய்யப்படுகிறது. அவர் எந்த பரப்புரையும் அண்ணாமலைக்கு எதிராக செய்யவில்லை என்பதுதான் உண்மை. கட்சியில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரத்தை வெளியே பேசினார். அதுவும் உள்ளே எங்கே வாய்ப்பும் கிடைக்கவில்லை அப்படின்றதுனால அவர் வெளியே பேசினார். அதுவும் மிக மரியாதையுடன் தான் அவர் பேசினார் என்கிற நிலையில் அவர் அழைக்கப்பட்டு மிரட்டப்பட்டார் அப்படின்றது, அவர் மிரட்டப்படுகிறார் என்பது கொண்டாட்டத்திற்கு உரியதா? இதை கொண்டாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மயிலாப்பூர் நங்கநல்லூர் மியூசிக் அகாடமி கேன்டீன் கும்பல் தான் இதை கொண்டாடுகிறது. ஏன்னா இவர்களுடைய போஸ்டர் பாய் அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்து விட்டார். அப்போ அவரை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் அப்படின்னும் பொழுது அவர் எப்படி வேண்டுமானாலும் அவமானப்படட்டும். அதாவது இது பெண்களே, இந்த மயிலாப்பூர் நங்கநல்லூர் மியூசிக் அகாடமி கேன்டீன் ஃபேன் பாய்ஸ் கும்பல் இருக்கக்கூடிய பெண்களே இதை கொண்டாடுகிறீர்கள்ன்றது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். உங்களை போன்ற ஒரு சக பெண்மணி தானே. நீங்கள்லாம் ட்விட்டரில் தான் கம்பு சுற்றி இருக்கீங்க, இப்போ தான் கம்பு சுற்றுறீங்க. அவங்க அன்றையிலிருந்து தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டி தொட்டிக்கெல்லாம் கொண்டு சென்றவர். பாஜக என்பது எள்ளி நகையாடப்பட்ட பொழுது பட்டி தொட்டிக்கெல்லாம் கொண்டு சென்றவர். அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே பின்னாடி பாருங்கள், அவர்களின் சிலையை உடைத்தவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் மன்னிப்பு பதிவு போட்டாகிவிட்டது, நீக்கியாகிவிட்டது, அது எங்களது பதிவு இல்லை என்று சொல்லியாகிவிட்டது. அதற்கு பின்பும் நீடித்தால் அது சரியான நடவடிக்கையா என்பதை தமிழக மக்களின் பார்வைக்கே நான் விட்டு விடுகிறேன். திமுக கமலாலயத்தை தாக்கிய பொழுது, திமுக குண்டர்கள் கமலாலயத்தை தாக்கிய பொழுது அதை எதிர்கொண்டவர் துணிச்சலாக. உங்களை மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாநில தலைவர்னு ஒரு ஒரு டுபாக்கூரை வச்சுருக்கீங்களே, இந்த டுபாக்கூர் மாதிரி திமுகவோட கையூட்டு பெற்றுக்கொண்டு கூட்டணியை சிதைத்து திமுக வெற்றி வைப்பதற்கு பல கோடிகளை பார்த்தவர் கிடையாது அவர். செல்வியோட KN நேருடைய திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோ கூட வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னார் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஜென்மம் கிடையாது அவர்.
அப்படி இருக்கும் பொழுது அவரை ஒருவர் இப்படி அவமானப்படுத்துகிறார் என்றால், ஒரு தமிழச்சியை, அதுவும் ஒரு நாடார் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை இப்படி அவமானப்படுத்துவது என்பது ஏற்புடையதா? அப்போ நாடார் சாதி என்ன நாதியற்ற சாதியா? கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லையா? என்ன பெருசாக கேட்டாங்க அவங்க? இல்லை அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டில் என்ன கட்சிக்கு எதிராக பேசிவிட்டார்? விளக்க முடியுமா? அப்போ இங்கே என்னன்னா, வெறி பிடித்து இந்த வார் ரூம் கும்பல், இல்லை அண்ணாமலையுடைய வார் ரூம் கும்பல், இந்த சைபர் கூலிகள், இவர்கள் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலைந்து கொண்டு இவர்கள் எல்லோரையும் கடித்து குதறி வைக்கிறார்கள். அப்படித்தான் தமிழிசை சவுந்தரராஜனையும் குதறி வைக்கிறார்கள். இதை அவர் தட்டி கேட்கிறார். அவர் தட்டி கேட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக நீ மேடையில் கூட்டு மிரட்டுவியா? நீ யார்? நீ உன் வீரத்தை இதே மாதிரி வசுந்தரா சிந்தியாட்ட காமிக்க முடியுமா? உன் வீரத்தை இதே மாதிரி ஸ்மிருதி இரானிகிட்ட காமிக்க முடியுமா? உன் வீரத்தை இதே மாதிரி நிர்மலா சீதாராமன்கிட்ட காமிக்க முடியுமா? அப்போது ஒரு தமிழ் பெண்மணி, நாடார் சமூகத்து பெண்மணினா இலக்காரமா உனக்கு? இந்த கேள்வி வரும்ல, இந்த கேள்வி வரணும்ல. நான் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சாதியை கொண்டு வந்து நீங்கள் சாதி ரீதியாக கொண்டு போவேன். அப்படி தான் கொண்டு போவேன். ஏன் நீங்கள் சாதி ரீதியாக கொண்டு போகலையா? நான் ஓபிசி முதலமைச்சரை இங்கே முதலமைச்சராக்குவேன், வேட்பாளரை முதலமைச்சராக்குவேன் நீங்கள் சொல்லலையா? தெலுங்கானாவில் நீங்கள் சாதி அரசியலை கையாளலையா எல்லா இடத்துலையும்? அப்போ நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் அவமதிக்கும் பொழுது, ஒரு சாதியை சார்ந்த ஒரு சாதியின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை இப்படித்தான் அவமானப்படுத்துவீர்களா? உங்களுக்கு கட்சி ரீதியாக ஏதாவது பேசணும்னா உன்னுடைய கட்சி ஆஃபீஸில் கூப்பிட்டு பேசு. அதற்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கிறது. மேடையில் கூப்பிட்டு இப்படி ஒற்றை விரலை காமித்து மிரட்டத்துக்கு நீ யார்? என்னுடைய மாநிலத்தைச் சேர்ந்த பெண்மணி, நாங்கள் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம். நாளைக்கு நீ மிரட்டலாம், உன் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீ மிரட்டலாம். நீ அவங்கள ஒரு அறிக்கையை விட சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? இந்த மாதிரி இல்லை அவர் அறிவுரை தான் கூறினார்னு நீ சொல்லலாம். ஆனால் நீ செய்த செய்கை மிக கேவலமான, அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் அது. இந்த அருவருக்கத்தக்க விஷயத்தை உன்னால் ஒரு பிராமண பெண்மணியிடம் செய்ய முடியுமா? அப்போ நாடார் பெண்மணினா இலக்காரமா? இந்த கேள்விதான் வருது. உன் வீரத்தை கொண்டு போய் மணிப்பூரில் காட்டு. இன்னி வரைக்கும் மணிப்பூர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லலை, உன்னுடைய RSS உடைய மோகன் பகவத் சொல்கிறார், இன்று வரையில் மணிப்பூர் கொழுந்து விட்டு எரிகிறது என்று. நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரில் தொடர் தாக்குதல். போய் 56 இன்ச்சையும் உன்னுடைய வேகத்தையும் நீ சொடக்கு போட்டு கூப்பிட்ட பற்றியா? யார்? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்படி சொடக்கு போட்டு அப்படின்னு கூப்பிட்ட பற்றியா? இதே வீரத்தை போய் காஷ்மீரில் காட்டு, போய் மணிப்பூரில் காட்டு. ஏன் மாநிலத்தை பெண்மணிகிட்ட காட்டுவியா? இதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? கண்டிப்பாக இது வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டே போன்றவர்கள், ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் அவருடைய சாணக்கியா டிவியில் இதை அப்படியே மிகப்பெரிய சாதனை போல் கொண்டாடுகிறார்கள். நான் கேட்குறேன், பாண்டே நீங்கள் தினமலரில் இருந்தபொழுது நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிங்களா? நாடார் சமூகத்தைச் சேர்ந்த தினத்தந்தியில் இருந்தபொழுது தான் நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தீர்கள். அந்த நாடார் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அவமானப்படுத்தப்படுகிறார் அப்படின்னும் பொழுது அதை கண்டிக்கின்ற அந்த குறைந்தபட்ச மாண்பு கூட இல்லாமல் போயிடுச்சு. உங்களுக்கு அசிங்கமாக இல்லை, வெட்கமாக இல்லை? இதையும் நியாயப்படுத்த போகிறீங்களா? ஒட்டுமொத்தமாக நாம் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சொல்ல வேண்டியது என்னென்னா, இது மாதிரி ஒரு பெண்மணியை மேடையில் வைத்து அவமானப்படுத்துவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது, யாருக்கும் அந்த உரிமை கிடையாது, யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. இதை உள்ளபடியே கண்டிக்க வேண்டும், எல்லோரும் கண்டிக்க வேண்டும். ஒரு கட்சியில் ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் கூப்பிடுங்க, நடவடிக்கை எடுங்க, அது வேறு விஷயம். ஆனால் இது போன்ற பொதுவெளியில் வைத்து ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவீர்கள் என்றால், அதுவும் அவர் ஒரு முன்னாள் ஆளுநர், ஒரு கட்சியின் முன்னாள் மாநில தலைவர், அவரை மேடையில் வைத்து பல ஆண்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் அழைத்து எல்லார் எதிரிலும் நீங்கள் அவமானப்படுத்துவீங்கன்னா எவ்வளவு கொரூர புத்தி உங்களுக்கு இருக்கணும்? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது இது ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்போ தமிழர்கள் என்றால் இலக்காரமா? இதுபோல் வேறு மாநிலத்தை பெண்மணியை பார்த்து உங்களால் செய்ய முடியுமா? சோபா கரன்லஜியை பார்த்து நீங்கள் செய்வீங்களா? இதை கர்நாடகாவின் சோபா கரன்லஜியை பார்த்து நீங்கள் செய்வீங்களா? இதை தக்குப்பட்டி புரண்டரேஸ்வரியை பார்த்து நீங்கள் செய்வீங்களா? இதை தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு இலக்காரமாக எடுத்தா? தமிழச்சி நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது உங்களுக்கு இலக்காரமா? இப்படின்ற கேள்வி எல்லாம் நமக்கு எழுகிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பாரதிய ஜனதாவும் அதன் தலைமையும் அமித்ஷா போன்றவர்களும் இருக்கிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.